கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று மே மாதம் 28ஆம் தேதி வியாழக்கிழமை. பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான சமாதானமான நாளாக இருப்பதாக. இன்று நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 118:22. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அருமையான வசனம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. பிரியமானவர்களே, வீடு கட்டுறாங்களாம். வீடு கட்டுறவங்க என்ன செய்கிறாங்களாம், ஒரு கல்லை பார்த்து இந்த கல் நமக்கு வேண்டாம், இது சரிப்படாது, இது நமக்கு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி என்ன பண்ணுறாங்களா, ஆகாதுன்னு தூக்கி போட்டுறாங்க. ஆனால் கட்டும் போது அது என்னவாக அமைதான், அந்த கல்லு தான், இதுதான் இந்த வீட்டினுடைய மூளைக்கு தலைக்கல்லாக அமையக்கூடிய வண்ணம் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த கல்லை எடுத்து கொண்டு அந்த வீட்டிற்குரிய மூளைக்கல் பிரதானமான கல்லாக வைத்து அந்த வீட்டை கட்டுவார்களாம். பிரியமானவர்களே, வாழ்க்கையிலும் கூட சில நேரங்களில் சில நபர்களை இவர்கள் ஆகாதவர்கள், இந்த கல் நமக்கு வேண்டாம், இவர்கள் பிரயோஜனம் இல்லாதவங்க, இவங்களை தூக்கி வீசிடலாம் என்று சொல்லி தூக்கி தள்ளி போட்டுறாங்க. வாழ்க்கையில் ஆகாதுன்னு தள்ளி போட்டுறாங்க. வேதத்தில் நம்ம நிறைய எக்ஸாம்பிள் இதற்கு சொல்லலாம். நான் ரெண்டே சொல்கிறேன். முதல்ல பாருங்கள், யோசேப்புடைய வாழ்க்கையில் பாருங்கள். யோசேப்பு நல்ல ஒரு பரிசுத்தமுள்ள பையனாக வளர்கின்றான். அவன் 17 வயது நிரம்பும் பொழுது அவன் தன்னுடைய சகோதரர்கள் செய்கின்ற வேண்டாத தவறுகளையெல்லாம் தன் தகப்பனிடமிருந்து சொல்லி கொடுக்கிறான். அதனால் சகோதரர்களால் பகைக்கப்படுவதை பார்க்கின்றோம். அப்போது அந்த டைமில் ஒரு முறை அவன் தன்னுடைய சகோதரர்களுக்கெல்லாம் ஆகாரம் எடுத்துட்டு அவங்கள பார்க்கிறதற்காக வர்றாப்புல. அப்போது அங்கே வரும் பொழுது இந்த சகோதரர் எல்லாருக்குமே யோசேப்பு மேலே ஒரு எரிச்சல் இருந்தது, பொறாமை இருந்தது, அவன் மேலே ஒரு கோபம் இருந்தது. என்னன்னா, அவை மாத்திரம் நல்ல பேர் வாங்குறான், அப்பாட்ட நம்ம செய்கிற தப்பெல்லாம் சொல்லி நல்ல பேர் வாங்குறான். இன்னொன்று, அப்பா அவை மேலே மட்டும் அன்பு வைத்து அவனுக்கு மட்டும் பலவர்ண அங்கி கொடுக்குறாரு, நமக்கெல்லாம் கொடுக்கல. அதனால் பொறாமை, எரிச்சல் இது ரெண்டும் கலந்துருக்கிறதுனால அவன் இந்த யோசேப்பு ஒரு முறை தன் சகோதரர்களை பார்ப்பதற்காக ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற அந்த இடத்திற்கு வரும் பொழுது, ஆதியாகமம் 37ஆவது அதிகாரத்தில் பார்த்தோம்னா, அவன் வரும்போது சில சகோதரர்கள்லாம் சொன்னாங்க, அவனை கொன்று போட்டுருவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ ரூபன் மூத்த சகோதரன் அவங்க கைக்கு தப்பு வைக்கணும்னு எண்ணி அவனை அநீங்க ரத்தம் சிந்த வேண்டாம், அவனை குழியில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவனை எடுத்து அந்த குழியில் போட்டதான் நம்ம பார்க்கின்றோம். அது தண்ணீர் இல்லாத குழியாக இருந்தது. பாருங்களேன், ஆகாதுன்னு சொல்லி யோசேப்புவை அவங்க சகோதரர்கள் எங்கே தூக்கி போட்டாங்க, குழியில் தூக்கி போட்டுட்டாங்க. இவன் வேண்டாம், நம்ம குடும்பத்துக்கு வேண்டாம். எத்தனை 12 சகோதரர்கள் இருக்கிறாங்க, ஒரே ஒரு சகோதரி. இந்த 12 பேரில் அவனும் ஒரு ஆளாக இருந்துட்டு போட்டுமே, ஏன் அவனை பகைத்து இவன் வேண்டாம் என்று சொல்லி தள்ளி போடுறாங்க? ஏன்னா இன்னொரு விஷயம், அவன் தங்களை பற்றி குறை சொல்ல மாட்டான் அப்பாட்ட போய் என்று ஒரு சின்ன ஒரு திருப்திக்காக இப்படி பண்ணுறாங்க. பாருங்களேன், இப்படி ஆகாதுன்னு ஒரு நாள் தள்ளி போட்டாங்க. ஆனால் கர்த்தரோ இந்த யோசேப்புவை கொண்டு இந்த முழு குடும்பத்தையும் போஷிக்கும்படியாக மூளைக்கு தலைக்கல்லாக மாற்றினார் என்பதை நம்ம பார்க்க முடிகின்றது இல்லையா? இவங்க போய் குழியில் போட்டாங்க, அப்போ இஸ்மவேல்கிட்ட விற்று போட்டாங்க. தன்னுடைய தகப்பனிடம் போய் அதெல்லாம் சொல்லாமல் அவனுக்கு என்ன ஆயிற்றோ என்று சொல்லிட்டு அமைதியாக இருந்துட்டாங்க. தகப்பனாரும் அழுது 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 யோசேப்புக்காக துக்கத்தோடையே இருக்கிறாரு. இவ்வளோ துக்கத்தையும் பார்த்து இந்த அண்ணன்மார்களுக்கு, அந்த சகோதரர்களுக்கு கொஞ்சம் கூட இரக்கமே வரலை. என் தகப்பன் இப்படி அழுதுட்டு இருக்கிறாரே, இல்லைப்பா அவன் சாகலை, அவனை நாங்கள் இப்படி விற்று போட்டோம், எங்கேயோ நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த துக்கத்தை மாற்ற விரும்பலை. அப்போ எவ்வளோ பொல்லாதவங்களா இருந்திருக்கிறாங்க பாருங்களேன். ஆனால் ஒரு நாள் இந்த யோசேப்பு தான் இந்த முழு குடும்பத்தையும் ஆதரிக்கத்தக்கதாக வீட்டிற்கு மூளைக்கு தலைக்கல்லாக கர்த்தர் மாற்றினார் என்பதை பார்க்கின்றோம். பஞ்சம் வந்தது. எகிப்து தேசத்தில் பார்வோனுக்கு அடுத்தபடியாக யோசேப்பு உயர்த்தி வைக்கப்பட்டிருந்தார். அங்கிருந்து தன்னுடைய குடும்பத்தை ஆதரித்தார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அவன் உங்களையும் கூட ஒருவேளை ஆகாதுன்னு
யோசேப்பை தூக்கி குழியில போட்டது போல, அல்லது இஸ்மவேலர்கிட்ட விற்று போட்டது போல உங்களுடைய குடும்பத்தார் ஆகாதுன்னு ஒரு நாள் தள்ளி இருக்கலாம். நீங்க பிரயோஜனமற்றவர்கள், குடும்பத்திற்கு ஆகாதவர்கள் என்று தள்ளி போட்டிருக்கலாம். ஆனா ஒரு நாள் உங்கள் குடும்பத்தையும் ஆதரிக்க, தாங்க, உங்கள் குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதமான கல்லாக ஆண்டவர் உங்களை நிறுத்துவார். யோசேப்பின் குமாரனாம் தாவீதின் மைந்தனாகி இயேசு கிறிஸ்துவை இப்படிதான் பண்ணாங்க இல்லையா? யூதர்கள் இல்லை, இஸ்ரவேல் மக்கள் அவர்களை ரட்சிக்க வந்திருக்கிறார். தெய்வம் அவர் திரு அவதாரம் எடுத்து குழந்தையாக அங்கே வந்திருக்கிறது. அவர் வளர்ந்து அவர் பிதாவின் சித்தத்தை அவர் சொல்ல அவர்களால் அது கேட்க முடியலை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியலை. மாறாக அவரை எருசலேமுக்கு புறம்பே சிலுவையில் அறைந்தார்கள் என்று பார்க்கின்றோம். எருசலேமுக்குள்ள கூட அவர் வைப்பதற்கு தகுதி இல்லை, புறம்பே கொண்டு போய் தள்ளினார்கள் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அப்படி புறம்பே அவர்கள் தள்ளினார்கள். ஆனால் பிதாவாகிய தேவனோ இயேசு மகாராஜாவை எடுத்து உயர்த்தினார். மரித்து 3வது நாளில் அவர் உயிரோடு எழுந்து பரமேறி சென்ற பின்பு பிதாவாகிய தேவன் அவரை அவர் தனது வலது பாரிசத்தில் உட்கார வைத்து எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார் என்று பார்க்கின்றோம். கவலைப்படாதீங்க. நீங்களும் உங்களை ஆகாதவங்களா எல்லாரும் தள்ளி விட்டுருக்குறாங்களா? நீ கவலைப்படாதீங்க. நீங்கள் தான் தலைக்கல்லாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளில் கூட நாங்கள் தியானித்த வசனத்தின்படி உடைய பிள்ளைகள் ஆண்டவரே, இதோ மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டு ஆகாதென்று தள்ளப்பட்டு இருக்கலாம். ஆனால் நீர் உடைய பிள்ளைகளை எடுத்து நிறுத்தி உயர்த்தி ஆண்டவரே மூளைக்கு தலைக்கல்லாக மாற்றுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறடிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, வருகிற சனிக்கிழமை நமது சென்னை ஆசீர்வாத உபவாச கூட்டம் நடைபெற இருக்கின்றது. இந்த மே மாதம் நடைபெறுகின்ற இந்த உபவாச கூட்டத்திற்கு குடும்பமாக கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.